ரஷ்ய புரட்சியாளர் லெனின் ஒருமுறை சொன்னார், there are decades where nothing happened, there are weeks where decades happen அப்படின்னு சொன்னார். அதாவது சில தசாப்தங்கள் போகும், எதுவுமே நடந்திருக்காது. ஆனா சில வாரங்கள் மட்டுமே இருந்திருக்கும், ஆனா அதுல ஒரு தசாப்தமே ஒரு வரலாறே நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதே மாதிரிதான் கடந்த 2008 வருடம் ஆட்சி பொறுப்பேற்று 2024 வரையிலும் தன்னை அசைக்க முடியாத சக்தியாக ஆட்சி, அதிகாரம், ராணுவம், பலம், புகழ், பேர், பெருமை அத்தனையுமே கொண்டிருந்த பங்களாதேஷினுடைய பிரதமர் ஷேக் ஹசீனா ஒரே இரவில், ஒரே நாளில் தன்னுடைய பிரதமர் பதவியை துறந்து சொந்த நாட்டில் கூட வாழ்வதற்கு வழியில்லாமல் பயந்து, உயிருக்கு பயந்து அந்நிய நாட்டில் வந்து அடைக்கலம் தேடக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. பங்களாதேஷில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அரசியல் சூழல், அரசியல் குழப்பம், அதை பத்தியும், இந்த குழப்பம் எதனால் ஏற்பட்டது, இந்த குழப்பம் ஏற்பட்டு இன்றைக்கு ஒரு அரசியல் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது, இதனால் இந்தியாவிற்கு ஏற்படக்கூடிய சவால்கள் என்ன, மீண்டும் யார் பங்களாதேஷனுடைய அடுத்த பிரதமராக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது, பங்களாதேஷனுடைய தற்போதைய நிலைமை என்ன, இதை பத்தி தான் இந்த வீடியோல விரிவா பேச போறோம். இந்த மிஸ்டர் சுல்ஃபிகர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்து நாம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். பங்களாதேஷ்ல இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பங்களாதேஷனுடைய ஒரு சின்ன வரலாறா தெரிஞ்சுக்கலாம். உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும், இந்தியாவுடைய ஒரு பகுதியாக இருந்ததுதான் பங்களாதேஷ். இன்னும் சொல்ல போனா இந்தியாவில் இன்னைக்கு நம்ம போட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்து முஸ்லீம் சண்டையினுடைய பிறப்பிடமே பங்களாதேஷ்ல தான் ஆரம்பிக்குது. 1905 பிரிட்டிஷ் இந்தியா அந்த காலகட்டத்தில், இந்தியாவை பிரிட்டிஷ்காரர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த வங்காளம் அப்படின்னு சொல்லக்கூடிய வங்காள பிரிவினையை வந்து ஏற்படுத்துறாங்க. வங்காள பிரிவினைன்னு சொல்லி ஒரு பிரிவினை ஏற்படுத்துறாங்க. இந்த வங்காளத்தை, அதாவது வங்காளத்தை வந்து இரண்டாக பிரிக்கிறார்கள், மேற்கு வங்காளம், கிழக்கு வங்காளம். கிழக்கு வங்காளம் சொல்லக்கூடியது ஈஸ்ட் பெங்கால். அங்க வந்து அதிகமாக இருக்கக்கூடிய பாப்புலேஷன் யாருன்னு பாத்தீங்கன்னா முஸ்லிம்கள். அதே மாதிரி வெஸ்ட் பெங்கால் அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க அதிகமாக இருக்கக்கூடியவர் இந்துக்கள். இந்தியாவில் வந்து பிரிட்டிஷ்காரர்களுக்கு எதிரான போராட்டங்கள் மிக கடுமையாக தீவிரமடையக்கூடிய அந்த நேரத்தில் பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களையும் இந்துக்களையும் பிரித்தாளக்கூடிய சூழ்ச்சியை மேற்கொண்டாங்க. அதற்கு அவர்கள் முதலில் தேர்ந்தெடுத்த இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த வங்காளம் தான். அந்த ஈஸ்ட் பெங்கால் சொல்லக்கூடிய பகுதி தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய பங்களாதேஷ். இன்றைக்கு 1905 வெள்ளைக்காரர்கள் போட்ட அந்த பிரிவினுடைய தூபம் 1947 இந்தியா சுதந்திரம் அடையக்கூடிய அந்த காலகட்டத்தில் இந்தியாவுடைய ஒரு பகுதி இந்தியாவை விட்டு பிரிந்து பாகிஸ்தானாக போகுது. அப்படி 1947 இந்தியா பிரிவினையின் போது, பாகிஸ்தான் பிரியும் போது பாகிஸ்தானோடு சேர்ந்து பாகிஸ்தானுடைய ஒரு பகுதியாக இருந்ததுதான் பங்களாதேஷ். அதை வந்து ஈஸ்ட் பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லுவோம். சோ இப்படி பாகிஸ்தானுடைய ஒரு பகுதியாக இருந்த பங்களாதேஷ், அதற்கு பிறகு பாகிஸ்தான் அரசாங்கத்துடைய செயல்பாடுகள், அதாவது இவர்கள் வந்து இவர்களுடைய தாய்மொழி பெங்காலி. பாகிஸ்தான்ல பாத்தீங்கன்னா அதிகமான மக்களுடைய தாய்மொழி உருது. அப்போ பாகிஸ்தானுடைய ஆட்சி மொழியாகவும் உருது தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் ஆட்சியாளர்கள் சொல்லும் போது, அதற்கு எதிராக பங்காளி மொழி பேசக்கூடியவர்கள், அவர்கள் ஈவன் முஸ்லீமாக இருந்த பிறகு கூட அந்த நாங்கள் பெங்காலி பேசக்கூடியவர்கள் எங்களுடைய மொழிக்கு முன்னுரிமை கொடுக்கல அப்படிங்கிற பிரச்சனையும், அதே மாதிரி பெங்காலி பேசக்கூடிய மக்கள் வந்து புறக்கணிக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிற பிரச்சனையிலையும் என்ன பண்றாங்கன்னா அரசுக்கு எதிராக, பாகிஸ்தானுக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுக்கிறார்கள். இந்த போராட்டம் ஒரு கட்டத்தில் தீவிரமாக போய் போர் மூலக்கூடிய சூழல் உருவாகிறது. இந்த போர், அதாவது அன்றைக்கு கிழக்கு பாகிஸ்தானுடைய ஆட்சி செய்து கொண்டிருந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா ஷேக் முஜிபுர் ரஹ்மான் அவர் தான் ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறாரு. சோ அவருக்கும் பாகிஸ்தானுடைய ராணுவத்தினருக்கும் மிகப்பெரிய பிரச்சனை வருது. அவர் கைது செய்யப்படுகிறார். பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய, அதாவது பங்களாதேஷில் இருக்கக்கூடிய மக்களுக்கு எதிராக பாகிஸ்தான் ராணுவம் வந்து பெரிய அட்ராசிட்டி பண்ணிட்டு இருக்கிறாங்க. சோ அப்ப வந்து மக்கள் வந்து ஆயுதம் ஏந்தி பாகிஸ்தான் ராணுவத்திற்கு எதிராக போராடுகிறார்கள். அந்த போராட்டத்துக்கு இந்தியாவும் மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணுது. அந்த போராட்டம் வெற்றி அடையுது. பல பேர் சாகுறாங்க. செத்து 1971, கிட்டத்தட்ட ஒரு வருஷம் அந்த போராட்டம் நடைபெற்று 1971 பங்களாதேஷ் அப்படிங்கிற நாடு தனி நாடாக பிரியுது. 1971 பங்களாதேஷ் அப்படிங்கிற ஒரு தனி நாடு உருவாகுது. அதற்கு அப்போ அதனுடைய அதிபராக மீண்டும் யார் வராருன்னா ஷேக் முஜிபுர் ரஹ்மான் வராரு. அதற்கு பிறகு 1975 மீண்டும் அங்கே ஒரு ராணுவ கலவரம், ராணுவ புரட்சி வெடிச்சது மாதிரி வந்து
ஷேக் முஜிபுர் ரஹ்மான் கொல்லப்படுகிறார். ஷேக் முஜிபுர் ரஹ்மான் மட்டுமல்ல, அவருடைய சகோதரர், அவருடைய 3 மகன்கள், அவருடைய மனைவி அப்படின்னு சொல்லி அவருடைய குடும்பத்தார்கள், அங்கு வேலை பார்த்த பெண்கள் உட்பட பல பேர், கிட்டத்தட்ட 18 பேர் ராணுவத்தால கொல்லப்படுகிறார்கள். இந்த நேரத்தில் முஜிபுர் ரஹ்மானுடைய மகள் ஷேக் ஹசீனா அவர் ஜெர்மனிக்கு போயிருக்காங்க. அவரும் அவருடைய சகோதரியும் ஜெர்மனிக்கு போயிருக்கிறாங்க. ஹசீனாவுடைய கணவர் ஜெர்மனியில டாக்டரா இருக்கிறாரு. அங்க போன காரணத்தினால ஷேக் ஹசீனா ஊர்ல இல்லாத காரணத்தினால் அன்றைக்கு ஷேக் ஹசீனா கொல்லப்படவில்லை. ஸோ அதற்கு பிறகு என்ன ஆகுதுன்னா, ஷேக் ஹசீனா இந்தியாவில் தஞ்சமடைகிறாங்க. பல ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் பங்களாதேஷனுடைய நிலைமை சரியானதுக்கு அப்புறம் பங்களாதேஷ் போறாங்க. அங்க போயிட்டு ஜனநாயக ரீதியாக மக்களை ஒன்று திரட்டணும், ஜனநாயக ஆட்சி இங்க வளரணும் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய போராட்டத்திற்கு பிறகு நடைபெறக்கூடிய தேர்தலில் 1996 தேர்தலில் வெற்றி பெறுகிறார். 2001 வரையிலும் ஆட்சியில் இருக்கிறார். அடுத்ததாக நடந்த 2001 ஆட்சியில் தேர்தலில் இவர் தோல்வி அடைகிறார். அதற்கு பிறகு மீண்டும் 2008 தேர்தலில் மீண்டும் போட்டியிட்டு வெற்றி பெற்று 2008 கடந்த 2024 வரையிலும், அதாவது நேற்றைய தினம் வரையிலும் அவர் பிரதமராக இருக்கிறார். அதற்கு பிறகு நடைபெற்ற 2014, 2018, 2024 எல்லா தேர்தலையும் அவர் வெற்றி பெறுகிறார். அதிலும் கடைசியாக நடந்த 2024 தேர்தலில் அங்கே பிரதான எதிர்கட்சியாக இருந்த பங்களாதேஷ் நேஷனலிஸ்ட் பார்ட்டி இந்த தேர்தலை புறக்கணிச்சிருக்கிறாங்க. சோ இந்த தேர்தலே நடந்ததே ஒரு மிகப்பெரிய ஒரு மனித உரிமை மீறல், மிகப்பெரிய அளவில் ஜனநாயக விரோதம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த தேர்தலில் வெளிப்படைத்தன்மை கிடையாது, இந்த தேர்தல் ஜனநாயகத்தினுடைய அடிப்படையில் நடக்கல அப்படின்னு அந்த நாட்டில் இருக்கக்கூடிய பிரதான எதிர்கட்சி குற்றச்சாட்டு சொன்னதோடு மட்டுமல்லாமல் அமெரிக்கா, யூகே மாதிரியான நாடுகளும் குற்றச்சாட்டு சொல்லுச்சு. அவங்க என்ன டிமாண்ட் வச்சாங்கன்னா, ஒரு பொதுவான ஒரு நபர், எங்களுடைய நாட்டை சேர்ந்த ஒரு நபருடைய தலைமையில முன்னிலையில இந்த தேர்தல் நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஷேக் ஹசீனா அதை மறுத்திருந்தா. உங்க நாட்டு தேர்தலில் நாங்க தலையிட முடியுமா, அதே மாதிரி எங்க நாட்டு தேர்தலில் நீங்க யாரும் தலையிடக்கூடாது, அது மட்டுமல்ல ஒவ்வொரு தேர்தலையும் யார் போட்டி போடணும் போட்டி போடக்கூடாது அப்படிங்கிற முடிவை அந்தந்த அரசியல் கட்சிகள் எடுக்கணும். இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய பிரதான எதிர்கட்சி அந்த முடிவு எடுக்கலன்னு சொன்னா அது அவர்களுடைய பிரச்சனை. இங்க கலந்துக்கல அப்படிங்கிறதுக்காக இந்த தேர்தலே முறையாக நடைபெறல அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படிங்கிறது அவருடைய வாதமாக இருந்துச்சு. ஆனால் அதே நேரத்தில் அந்த தேர்தல் மிகப்பெரிய அளவில் முறைகேடாகத்தான் நடந்தது. பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா 20% வாக்குப்பதிவுகள் தான் நடந்திருக்கிறது. பிரதான எதிர்கட்சியை சேர்ந்தவர்கள் எல்லாம் பொய்யான குற்றச்சாட்டுகளை சொல்லப்பட்டு அவர்கள் கைது செய்யப்பட்டு வீட்டு சிறையில அடைக்கப்பட்டிருக்கிறார். பிரதான எதிர்கட்சியினுடைய தலைவராக இருந்த காலிதா ஜியா கூட வீட்டு சிறையில அடைக்கப்பட்டிருந்தார். அதனுடைய இன்னொரு பொதுச் செயலாளராக இருந்தவர் என்ன பண்றாங்கன்னா, அவர் மேலே குற்றச்சாட்டப்பட்டு அவர் தன்னை கைது செய்து விடக் கூடாது அப்படிங்கிறதுக்காக நாடை விட்டு நாடு போகக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருந்தது. இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தான் லாஸ்டா நடந்த தேர்தலில் ஷேக் ஹசீனா வெற்றி பெற்றார். ஷேக் ஹசீனா பிரதமராக பொறுப்பேற்ற பிறகு 2008 பொறுப்பேற்ற பிறகு பங்களாதேஷ்ல பல வளர்ச்சி பணிகளை செய்திருக்கிறார். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரீதியா பல வளர்ச்சிகளை கொண்டு வந்திருக்கிறார். 2018க்கு முன்னாடி லோ இன்கம் நேஷன் அப்படிங்கிற லிஸ்ட்ல இருந்து 2018 மிடில் இன்கம் நேஷன் அப்படிங்கிற லிஸ்ட்ல கொண்டு வந்திருந்தாங்க. 2021 to 2031 இந்த காலகட்டத்தில் அப்பர் மீடியம் இன்கம் நேஷன் லிஸ்ட்ல வரணும். அதே மாதிரி 2031 2041 காலகட்டத்தில் இன்கம் நேஷன் லிஸ்ட்ல வரணும். அதே மாதிரி 2021 to 2041 அப்படிங்கிற ஒரு விஷனோட எக்கனாமிக்கல் ரீதியாகவும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரீதியாகவும் பங்களாதேஷை வளர்ச்சி பாதையில கொண்டு போகணும். டிஜிட்டல் இந்தியா மாதிரி டிஜிட்டல் பங்களாதேஷ் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் மாதிரி எல்லாம் கொண்டு பல்வேறு விதமான வளர்ச்சி பணிகளையும் கொண்டு வந்துட்டு இருக்கக்கூடிய அதே நேரத்தில் ஷேக் ஹசீனா சில இடங்கள்ல சில கடுமையாக நடந்து கொண்டிருந்தார். ஜனநாயக தன்மையோடு நடந்து கொள்ளவில்லை. பத்திரிகையாளர்கள், எதிர்கட்சிகளை ஒடுக்கக்கூடிய வேலைகளையும் ஷேக் ஹசீனா செய்திருக்கிறார். இந்த 2024 நடந்த தேர்தலில் பிரதான எதிர்கட்சி போட்டியிடுவதற்கு மறுத்தார்கள். ஆனா அதே நேரத்தில் அவர்கள் அன்னைக்கே பிளான் பண்ணியிருக்காங்க, எப்படியும் ஷேக் ஹசீனாவுடைய ஆட்சியை கலைச்சிடலாம் அப்படின்ட்டு. ஏன் அப்படின்னா, சர்வாதிகாரத்தினுடைய ஆட்சி எப்பவுமே தேர்தலில் வீழ்த்தப்படாது அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி பல உதாரணங்கள் நடந்திருக்கிறது. ஆனா சர்வாதிகாரிகளுடைய ஆட்சி அத்தனையுமே இந்த தேர்தலை வச்சு, அரசு அதிகாரங்களை வச்சு, ராணுவத்தை வச்சு மக்களை பயமுறுத்தி, மக்களை அச்சமூட்டி, மக்களை ஏமாற்றி ஆட்சி அதிகாரத்திற்கு வரக்கூடியவர்கள் அத்தனை பேருமே அவர்களுடைய முடிவுகள் இதே மாதிரி புரட்சியில தான் முடிந்திருக்கிறது அப்படிங்கிறது உலக வரலாற்றில் பல சம்பவங்களை நமக்கு தெரியப்படுத்தி இருக்குது. அதே மாதிரி அவர்களும் ஒரு புரட்சியை செஞ்சுதான் ஷேக் ஹசீனாவை அந்த ஆட்சி அதிகாரத்திலும் தூக்கி எறிய முடியும் அப்படிங்கிறதுல மிக நம்பிக்கை கொண்டிருந்தார்கள் தான் நினைக்கிறோம்.
ஏன் அப்படின்னா அதனாலதான் அவங்க தேர்தலே புறக்கணிச்சிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில கடைசியா ஒரு சின்ன பிரச்சனை வருது. அதாவது ஏற்கனவே அங்க வந்து ஒரு விஷயம் இருக்குது. எப்படின்னு சொன்னா வேலை வாய்ப்புகள்ல வந்து 1971 போர்ல வந்து பங்கேற்று இந்த நாட்டுக்காக உயிரிழந்த தியாகிகளுடைய குடும்பத்தினருக்கு வந்து இடஒதுக்கீடு 30% இடஒதுக்கீடு அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கீம் இருந்துச்சு. அதற்கு பிறகு அதை அவங்க கண்டினியூ பண்ணிட்டு இருந்தாங்க. பல்வேறு கோரிக்கைகள் எழுதி அந்த ஸ்கீமை வந்து ரத்து பண்ணணும், நாட்டில் இருக்கக்கூடிய அனைவரையும் பாகுபாடு இல்லாம ஒன்னா பார்க்கணும், எல்லாருக்குமான வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பல்வேறு போராட்டங்களும் நடைபெறுது, பல்வேறு கோரிக்கைகளும் எழுது. இதை அரசாங்கம் கண்டுகொள்ள ஒரு கட்டத்துக்கு மேல அரசாங்கம் இதை செய்ய முடியாதுங்கிற ஒரு முடிவுக்கு வரும்போது இந்த ஸ்கீமை அனுபவிச்சுட்டு இருந்த நபர்கள் என்ன பண்றாங்கன்னா கோர்ட்டுக்கு போறாங்க. சோ கோர்ட்டுக்கு போய் கோர்ட் என்ன பண்ணுதுன்னா இல்ல அவங்களுக்கு அந்த ஸ்கீமை கொடுக்கணும், கோட்டாவை கொடுக்கணும்னு மீண்டும் ஒரு தீர்ப்பு கொடுக்குது. இந்த தீர்ப்பு வந்த உடனே என்ன பண்றாங்கன்னா மாணவர்கள் மிகப்பெரிய அளவுல கொந்தளித்து எழுது போராட்டத்தை பண்றாங்க. நீங்க தானே இந்த சட்டத்தை கொண்டு வந்தீங்க, நீதிமன்றம் தீர்ப்பை கொடுத்தாலும் கூட இந்த சட்டத்தை கொண்டு வந்தது நீங்க தானே அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய போராட்டத்தை எடுக்கிறாங்க. கடைசியில பாத்தீங்கன்னா அந்த போராட்டம் ஷேக் ஹசீனாவுடைய ஆட்சிக்கு எதிராக மாறி ஷேக் ஹசீனா ஆட்சி அதிகாரத்திலிருந்து நீக்கணும் அப்படிங்கறத தாண்டி ஷேக் ஹசீனா கொல்லப்பட வேண்டும் அப்படிங்கறது மாதிரியான ஒரு சூழல் உருவாகிறது. ஒரு போராட்டம், ஜனநாயக வழியில நடந்த போராட்டம் கலவரமாக மாறி கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட அப்பாவிகள் இறந்து போகிறார்கள். மிகப்பெரிய கலவரமாக வெடிச்சு ஒரு புரட்சியாக வெடிக்கிறது. எந்த அளவுக்குன்னு சொன்னா இலங்கையில நடந்த புரட்சி மாதிரி ஷேக் ஹசீனாவுடைய வீட்டுக்கு உள்ள போய் அங்க இருக்கக்கூடிய பொருட்களை தூக்கிட்டு போறது, பாராளுமன்றத்துக்குள்ள போயிட்டு அங்க இருக்கக்கூடிய பொருட்களை தூக்கிட்டு போறது அப்படின்னு சொல்லி அரசு அதிக அலுவலகங்கள் அங்க உடைக்கிறது, இப்படின்னு மிகப்பெரிய புரட்சி. இதற்கிடையில மிகப்பெரிய கண்டனத்துக்குரிய செயல்னு சொன்னா சிறுபான்மையாக இருக்கக்கூடிய இந்துக்களுடைய கோவில்கள் உடைக்கப்படுதுங்க. அதே மாதிரி இந்துக்கள் அங்கே அடித்து விரட்ட, இந்துக்கள் மட்டுமல்ல ஈவன் முஸ்லிம்களும் அடித்து விரட்டப்படுகிறார்கள். யாரெல்லாம் ஷேக் ஹசீனா கட்சி அவாமி லீக் கட்சியை சேர்ந்தவர்களோ அதனுடைய எம்பிக்கள், அதனுடைய ஆதரவாளர்கள், அதனுடைய மாவட்ட செயலாளர், வட்ட செயலாளர், எல்லா செயலாளர்களும் அவர்கள் இந்துவாக இருந்தாலும் சரி முஸ்லீமாக இருந்தாலும் சரி அடிச்சு விரட்டுறாங்க. சோ இந்த மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை வந்து கிளம்பி போய் கடைசியில ராணுவமே சொல்லிட்டு இதுக்கு மேலையும் ஷேக் ஹசீனாவை வந்து பாதுகாக்க முடியாது, நீங்க ராஜினாமா பண்றதுதான் உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லி ராணுவத்தினுடைய ஆலோசனையை ஏற்று ராஜினாமா செய்கிறார் ஷேக் ஹசீனா. ராஜினாமா செய்த கையோடு ஹெலிகாப்டர்ல அங்கிருந்து கிளம்பி அதற்கு பிறகு தனி விமானத்துல வந்து இந்தியாவில் திரிபுரா மாநிலத்தில் வந்து தஞ்சம் அடைகிறார். இந்தியாவில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் அவர்களை சந்திச்சிருக்கிறாங்க. அடுத்து இங்க இருந்து லண்டன் போறது இவர்களுடைய பிளான். இதுதான் பங்களாதேஷ்ல நடந்திருக்கக்கூடிய பிரச்சனை. சரி, இப்போ என்ன அப்படின்னு சொன்னா ராணுவம் என்ன சொல்லுதுன்னா இடைக்கால ஆட்சியை வந்து நாங்க அமைப்போம், இடைக்கால ஆட்சியை வந்து ஏற்பாடு செய்வோம், ராணுவ ஆட்சியை கொண்டு வருவோம் அப்படிங்கிறாங்க. சோ இன்னைக்கு இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள், இந்த போராட்டத்தில் வந்து மாணவர்கள் வந்து ஈடுபடும் போது ஆன்டி டிஸ்கிரிமினேஷன் ஸ்டூடெண்ட் மூவ்மெண்ட் சொல்லி ஒரு அமைப்பை ஸ்டார்ட் பண்ணி தான் இந்த போராட்டத்திலே பங்கெடுத்தாங்க. அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா ராணுவ ஆட்சி வரக்கூடாது அப்படிங்கிறாங்க. இந்த இடைக்கால அரசனுடைய அட்வைசரா ப்ரொஃபசர் டாக்டர் முகமது யூசுப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நோபல் பரிசு வாங்கிய நபர் அவர் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த போராட்டக்காரர்கள், அந்த மாணவர் அமைப்பினர் வந்து சொல்றாங்க. இந்த டாக்டர் முகமது யூசுப் யாருன்னு பாத்தீங்கன்னா 2006 வந்து நோபல் பரிசு வாங்கியவர். கிராமிய வங்கி அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்து, நிறுவனத்தை கொண்டு வந்து பங்களாதேஷில் இருக்கக்கூடிய சாதாரண குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஏழை குடும்பத்தினுடைய மக்களுடைய பொருளாதார மேம்பாட்டிற்கான பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்த ஒரு நபர். அந்த காரணத்திற்காக, அந்த மக்களுடைய மேம்பாட்டுக்காக, வாழ்வாதாரத்திற்காக வாழ்ந்த ஒரு நபர் அப்படிங்கிறதுக்காக உயரிய பரிசான நோபல் பரிசு வந்து அவருக்கு வழங்கப்பட்டது. அந்த நபர் தான் மீண்டும் இன்று வரக்கூடிய இடைக்கால ஆட்சி, இந்த இடைக்கால ஆட்சியினுடைய அட்வைசரா அவர் இருக்கணும். இங்க வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது, இங்க வந்து வேலை வாய்ப்பின்மை இருக்கிறது, பொருளாதாரத்துல நலிந்து இருக்கிறது, வேலைவாசி அதிகமா இருக்கிறது, இப்படி பல பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காரணத்தினால இந்த நபர் தான் வரணும் அப்படின்னு சொல்லி போராட்டக்காரர்கள் சொல்றாங்க. இன்னைக்கு டாக்டர் முகமது யூனுஸ் அவர்களும் அந்த மாணவர்களுடைய அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டார். அவர் தற்போது பாரிஸில் இருக்கிறாரு. பாரிஸில் நடைபெறக்கூடிய இந்த ஒலிம்பிக் போட்டியினுடைய சீஃப் கெஸ்டா அவர் போயிருக்கிறாரு. அதே மாதிரி அவர் ட்ரீட்மெண்ட்டுக்காகவும் வெளிநாட்டில் தான் இருக்கிறார். சோ இந்த நேரத்தில் வந்து மாணவர்களுடைய இந்த கோரிக்கையை வந்து அவர் ஏற்றுக்கொண்டு நான் வந்து பங்களாதேஷனுடைய இடைக்கால அரசுடைய சீஃப் அட்வைசரா இருப்பதற்கு தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டார். அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அதிபர் முகமது சஹாப்தீன் அவர்களும் ராணுவ அதிகாரியா இருக்கக்கூடிய வக்கார் அசாமாம் அவர்கள் வந்து பேசி முடிவெடுத்து என்ன முடிவு வருமோ அதனுடைய அடிப்படையில யார் அடுத்த ஆட்சியாளர், யார் அடுத்த பிரதமர் அப்படிங்கிற
விஷயங்கள் தெரிய வரும். ஷேக் ஹசீனா வந்து பதவி விலகிய 24 மணி நேரத்துல வந்து இடைக்கால அரசாங்கம் உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி ஷேக் ஹசீனா பதவி விலகிய காரணத்தினால அவருடைய தலைமையில் இருந்த பாராளுமன்றமும் கலைக்கப்பட்டு விட்டது. இப்ப யாருமே பாராளுமன்ற உறுப்பினராக இருக்க இல்லை அப்படிங்கறதான் சூழல். சோ இந்த நேரத்துல இந்தியா எப்படிப்பட்ட சவால்களை எதிர்கொள்ள போகிறது அப்படிங்கிறது மிக முக்கியமான கேள்வியாக இருக்கிறது. இந்தியாவுக்கும் மிக கவலையாக இருக்கிறது. ஏன் அப்படின்னு சொன்னா, இந்தியாவுடைய அண்டை மாநிலமாக இருக்கக்கூடிய சைனாவோட நமக்கு பிரச்சனை இருக்குது, பாகிஸ்தானோட நமக்கு பிரச்சனையாக இருக்கிறது. ஆனா பங்களாதேஷை பொறுத்தவரையிலும் இந்தியாவோடு ஒரு நல்ல நட்புறவை கொண்டிருக்கிறார்கள். பங்களாதேஷை சுத்தி இந்தியா இருக்குது. கிட்டத்தட்ட 4000 கிலோமீட்டர் பங்களாதேஷனுடைய எல்லையை வந்து இந்தியா தான் பகிர்ந்தளிக்குது. சோ இப்படிப்பட்ட நேரத்துல நமக்கு சீனா அப்படிங்கிற ஒரு பெரிய அச்சுறுத்தல் இருந்த பிறகு இந்த ஏசிய நாடுகள்ல சீனாவா இந்தியாவா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய போட்டி இருக்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். சோ இந்த நேரத்துல பங்களாதேஷ் 2 பேருக்குமே நடுநிலையாக இருந்தாங்க. பங்களாதேஷோடு சீனாவோடு சேர்ந்து நம்மளை எதிர்க்கிறதோ அல்லது நம்மளோடு சேர்ந்து சீனாவை எதிர்க்கிறதோ இந்த மாதிரி இல்லாம அவர்கள் அவருடைய நாட்டினுடைய வளர்ச்சி, அதே நாட்டோட அண்டை தேசங்களோடு நல்ல நட்புறவு அப்படிங்கிற நிலையில இருந்தாங்க. சோ இனி புதிதாக வரக்கூடிய அரசாங்கம் இந்த மைண்ட் செட்ல இருப்பாங்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வியாக எழுகிறது. சோ அது மட்டுமல்ல, அங்க இன்னும் ஒரு ஸ்திரத்தன்மை ஏற்படலன்னா, தொடர்ந்து 1971 நடந்தது மாதிரியான பிரச்சனைகளும் கலவரங்களும் இதே மாதிரியான ஸ்திரத்தன்மை இல்லைன்னு சொன்னா, அங்க இருக்கக்கூடிய இந்துக்களும் முஸ்லிம்களும் ஈவன் அங்க இருக்கக்கூடிய மக்கள் அகதிகளாக இந்தியாவிற்கு வருவதற்கான மிகப்பெரிய வாய்ப்புகள் இருக்கு. அது வெஸ்ட் பெங்காலால வரலாம், அஸ்ஸாம்ல வரலாம், திரிபுரால வரலாம். இப்படி அந்த பங்களாதேஷனுடைய எல்லையை ஒட்டி இருக்கக்கூடிய இந்திய மாநிலங்கள் எல்லா இடத்துலயும் வரும்போது இந்தியாவில் அது ஒரு மிகப்பெரிய இம்பாக்டா உருவாக்கும் அப்படிங்கிறது இருக்கு. சோ அதே மாதிரி இன்னைக்கு இந்த கலவரம் நடக்குது, இந்த பிரச்சனை நடக்குது. யாருக்கு எதிராக நடக்குதுன்னு சொன்னா அரசுக்கு எதிராக நடக்கக்கூடிய இந்த பிரச்சனை. இந்த நேரத்துல வந்து அங்க இருக்கக்கூடிய சில பேர் என்ன பண்றாங்கன்னா, அங்க சிறுபான்மையாக இருக்கக்கூடிய இந்துக்கள் அவர்களுடைய கோவில்களை தாக்குவது, அவர்களுடைய இடங்களை தாக்குவது, அவர்களை தாக்குவது, இப்படிப்பட்ட வேலைகள் இறங்குறாங்க. அதனுடைய எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய பங்களாதேஷ் நேஷனலிஸ்ட் பார்ட்டியினுடைய பொதுச் செயலாளர் வந்து அதற்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இன்னைக்கு நம்ம ஒரு வெற்றி அடைஞ்சிருக்கிறோம், ஆனா அதே நேரத்துல வந்து சிறுபான்மை மக்களை நம்ம பாதுகாக்கணும், அவர்கள் மீது தாக்குதல் நடத்துவதை வந்து நிப்பாட்டணும், அந்த மாதிரி வேலைகளை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி பொறுப்போடு பேசியிருக்கிறார். ஆனா இது எந்த அளவுக்கு சாத்தியம், இதனால என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்படும் அப்படிங்கிறது மிகப்பெரிய பிரச்சனை தான். சோ அது மட்டும் இல்ல, ஏற்கனவே அமெரிக்கா வந்து பங்களாதேஷனுடைய ஐலண்ட் ஒன்று இருக்கு. அந்த ஐலண்ட்ல வந்து ஒரு தீவு இருக்கு. அந்த தீவுல வந்து தன்னுடைய ராணுவ துருப்புகளை கொண்டு நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே பிளான் பண்ணி பங்களாதேஷ்ட கேட்டிருக்கிறாங்க. அதை வந்து ஷேக் ஹசீனாவே வெளிப்படையா பேசினார். அமெரிக்கான்னு சொல்லல, ஆனா மேலை நாடுகள் அப்படின்னு சொல்லி மேற்கத்திய நாடு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மேற்கத்திய நாடாக இருந்தா யாரா இருக்கும்னா நிச்சயமாக அமெரிக்காவா தான் இருக்கும் அப்படின்னு. சோ மீண்டும் ஒரு ஆட்சியாளராக வரக்கூடியவர்கள் எப்படிப்பட்ட பிரதமராக இருப்பார், இப்படிப்பட்ட ஆட்சியாளராக இருப்பார், ஏற்கனவே ஷேக் ஹசீனா இருந்தது மாதிரி இருப்பாங்களா, அல்லது இந்தியாவோடு ஒரு எதிர்கொள்கையோடு அப்படி இருக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்ல இருக்க போறாங்களா அப்படிங்கிறது தான் இந்தியாவிற்கு இப்போது இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையாக சவாலாக இருக்கும். இந்த பங்களாதேஷனுடைய தற்போதைய நிலை, அதிலும் ஷேக் ஹசீனாவுடைய நிலை அப்படிங்கிறது உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பல நாட்டு தலைவர்களுக்கு ஒரு சின்ன ஒரு அச்சுறுத்தலை உருவாக்கி இருக்கிறது. குறிப்பாக இந்தியாவில் இருக்கக்கூடியவர்களுக்கும் சரி, அதுலயும் குறிப்பாக இந்தியாவை சுத்தி இருக்கக்கூடிய இலங்கையில் இதே மாதிரி பிரச்சனை வந்துச்சு, பாகிஸ்தான்ல பிரச்சனை வந்துச்சு, அதற்கு பிறகு பங்களாதேஷ்ல இதே மாதிரி பிரச்சனைகள் வருது. ஏற்கனவே இந்தியாவில் அதே மாதிரி ஒரு சூழல் உருவாச்சு, விவசாயிகளுடைய போராட்டம் ஒரு புரட்சியாக போச்சு, அதுக்கப்புறம் ஸ்டாப் ஆயிடுச்சு. சோ இப்படிப்பட்ட சூழல்ல இந்த நிலை, ஷேக் ஹசீனாவுடைய இந்த நிலை எதை உணர்த்துன்னு சொன்னா, ஆட்சி அதிகாரம் அத்தனையுமே கையில கொண்டு பதவியை கையில வச்சுக்கிட்டு நான் சொல்றதுதான் நடக்கும், நான் செய்யறது தான் நடக்கும், நான் சிந்திக்கிறது தான் நடக்கும், இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அனைத்தையும் மறந்து மமதையோடு யார் அதிகார துஷ்பிரயோகம் செய்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் ஷேக் ஹசீனாவுடைய நிலை ஒரு பாடமா இருக்கும். ஷேக் ஹசீனா நல்லவங்களா கெட்டவங்களா, அந்த நாட்டுக்கு நல்லது செஞ்சாங்களா கெட்டது செஞ்சாங்களா அப்படிங்கிறத தாண்டி தேர்தல் அதுல வெற்றி பெற்றுட்டா, நம்ம கிட்ட ஆட்சி இருந்துட்டுனா, நம்ம கிட்ட அதிகாரம் இருந்துகிட்டா, நம்ம கிட்ட பதவி இருந்துகிட்டுன்னு சொன்னா நாம என்ன வேணா செஞ்சிடலாம், யார வேணா அடக்கலாம், யார வேணா ஒடுக்கலாம், எப்படி வேணா நடந்துக்கிடலாம் அப்படிங்கிற நினைப்புல மமதையில இருக்கக்கூடிய ஆட்சியாளருக்கு இது ஒரு மிகப்பெரிய பாடம். வரலாறு பல பாடங்களை எப்படிப்பட்ட ஆட்சியாளர்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது.
நிகழ்காலத்திலும் அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடக்கும்போது மற்ற ஆட்சியாளர்கள் தான் செய்யக்கூடிய தவறுகளிலிருந்து விலகி மக்களுக்கான ஜனநாயக பூர்வமான ஆட்சிகளை செய்யணும். நமக்கு மேல ஒருத்தன் இருக்கிறான், எந்த நேரத்திலையும் நம்முடைய அதிகாரத்தை தாண்டி, நம்முடைய நிலையை தாண்டி, நம்முடைய இராணுவத்தை தாண்டி, இதையெல்லாம் விடவும் மக்களுடைய கொந்தளிப்பு, மக்களுடைய போராட்டம், மக்களுடைய புரட்சி, மக்களுடைய கோரிக்கை மிக வலிமையானது அப்படிங்கிறத ஆட்சியாளர்கள் தெரிந்து கொள்ளணும். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இது சம்பந்தமாக உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி.